மாமியாரை ஏமாற்றி வீட்டை எழுதி வாங்கிய மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆம்புலன்ஸில் வந்த மூதாட்டி கலெக்டரிடம் மனு. உயிரோடு இருக்கக்கூடிய பசங்க எத்தனை பையங்க? ஒரு பையன் தான். அவரு பாப்பாங்களா? போய் கிளவிய கொண்டு வரோம் வான்னு சொல்லி சித்தப்பா வான்னு வரமாட்டேன். அவர் எங்க இருக்காரு? திருவங்கோட்டில் இருக்கா. திருவங்கோட்டில் திருஞ்சே பார்க்க மாட்டேன். செத்தா கூட 5 சென்ட் கொடுத்துருக்கேன். வாப்பா தந்தது 5 சென்ட். யாரையும் கொடுத்துருக்கீங்க? இப்போ இந்த மோனிக்கு மருமகளுக்கு மோகன் போயிட்டான். அவன் போல முறைக்கு அது பறிப்பாடிட்டு திரிஞ்சு பார்க்க மாட்டேன். உங்களை பார்க்க மாட்டேங்காங்களா? இடம் கொடுத்தப்பறம் பார்க்க மாட்டாங்க. இப்ப 5 நாள் ஆட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருக்கும் 80 வயதான மாமியாரை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் என வாக்குறுதி அளித்தார். மாமியாரின் 5 சென்ட் நிலத்தில் உள்ள வீட்டை ஏமாற்றி எழுதி வாங்கிய மருமகளிடம் இருந்து தனது 5 சென்ட் நிலத்தை மீட்டு தர வேண்டும். மேலும் என்னை சாகும் வரை கவனிக்கும் நபருக்கு தனது நிலத்தை வழங்க உதவி புரிய வேண்டும் என்று நீதி கேட்டு அடுத்த படுக்கையாக ஆம்புலன்ஸில் நாகர்கோவிலில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் உறவினர்களுடன் வந்து மனு அளித்தார்.